இப்ப பாருங்க சுக்கிரபவன் இங்க இருக்காரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. எப்படி 4ஆம் இடத்துல, அது யாருடைய வீட்டுல? சூரிய பவன் வீட்டுல உட்காந்துருக்காரு, மறந்துடக்கூடாது. வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல, சூரியன் குரு சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கு. இப்ப 4ஆம் இடத்துல கூட உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன இருக்கும்? குடும்பம், ஃபேமிலி, வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம், குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நீங்க நோக்கி இருப்பீங்க கண்டிப்பாக. நல்லா பாருங்க, புதன் பகவான் போய் 2ஆம் இடத்துல பாருங்க ஆட்சி பலத்துல உட்காந்து 21ஆம் தேதி வரை வருமான பொறுப்புக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன் குறை இருக்கா நான் சொல்றேன் தெரியுமா? வருமானஸ்தான அதிபதி புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல இருந்துறாரு. எப்படி? புனர்பூச நட்சத்திரம் குருவோட சாரத்துல கூட அந்த குரு பாருங்க முயற்சி ஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல சூரியன் குரு சேர்ந்துருக்கு. அந்த குருபவன் லாபஸ்தானத்தை எங்க 11ஆம் இடத்த ஒரு 9ஆம் வரை பாக்குறாரு. அப்ப வருமான பொருளாதாரம் எந்த ஒரு குறை இல்லாம இந்த ஆடி மாசம் செம்மையா சூப்பரா இருக்கும். எப்போதுமே சரி, குடும்பம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், ரொம்ப கற்பனையான குணம், திறமையான குணம் எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க ரிஷப ராசிக்காரன். ஒண்ணு இல்ல, நீங்க அன்பை மட்டும் கொட்டி பாருங்க, உங்கள்ட்ட எல்லாமே அள்ளி கொடுத்துருவாங்க. இது ரிஷபத்தான இயல்பான குணங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை பாருங்க, 14ஆம் தேதி வரை தான் இவர் சுக்கிரனுக்கு எதுவும் சேர்ந்துருக்கு. சில பேர் இந்த சுக்கிரனுக்கு இது இணையக்கூடாது. இணைஞ்சா என்ன? ஒரு மருத்துவ செலவு, ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, பூர்வீசத்துல ஒரு பிரச்சனை, படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை, ஒரு சரியான சிந்தனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 16 நாள் முனைக்கு கண்டிப்பா இருக்காது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் சேஷ்டைய குருவரளி, என்றும் குருவழி, குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு, கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த ரிஷப ராசி என்பவர்களே, பொதுவாக ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசி தான் ரிஷபராசி. எப்போதும் பாருங்க, ரிஷபராசிக்கான ஒரு பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். நம்ம ராசியில பிறந்துட்டா பாருங்க, எப்போதுமே சரி, குடும்பம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், ரொம்ப கற்பனையான குணம், திறமையான குணம் எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க ரிஷபராசிக்காரன். ஒண்ணு இல்ல, நீங்க அன்பை மட்டும் கொட்டி பாருங்க, உங்கள்ட்ட எல்லாமே அள்ளி கொடுத்துருவாங்க. இது ரிஷபத்தான இயல்பான குணங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணிட்டு இந்த வேலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவங்க மைண்ட்ல கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு திறமையான குணம் இந்த ரிஷபத்திட்ட மட்டும் இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பது வரக்கூடிய ஆடி மாத பலன். எப்படி ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போற? கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியில செவ்வாய் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவத்துல புத பகவான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்ந்திருக்கு. அடுத்த 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இதெல்லாம் கிரகத்தோட அமைப்பு. இதுல 3 கிரக பேசி வருதுங்க. உங்க ராசியை விட்டு எப்ப செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறான்னா கரெக்டா 14ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வருமான ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்கார்றாரு. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் 21ஆம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சூரியன் குரு புதன் 3மே இணையுது. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரபகவான் பாருங்க 5ஆம் பாவத்துக்கு வராரு. எப்ப தெரியுமா? கரெக்டா ஆடி மாசம் 16ஆம் தேதி. இதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா பாருங்க, ஒரு ராசி அதிபதி எங்க இருந்தார்? இதுக்கு முன்னாடி பாருங்க 3ஆம் இடத்துல போய் இருந்தார். எப்படி? 3ஆம் பாவத்துல போய் இருந்தார். கடகத்துல போய் அவர் இந்த சுக்கிரபகவான் இருந்தார். யாரு? அசுர குரும் தேவகுரும் சேர்ந்து இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அப்ப 3ஆம் இடங்கிறது என்ன? 4ஆம் இடத்தை விரயம் பண்ணும். அப்ப வண்டி வாகனம், வீண் செலவு, வீண் அலைச்சல், வீடு ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம் இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கும். நான் எல்லாரும் சொல்லல, உங்க ஜாதக தசாப்தி சரியில்லைன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு நீங்க சந்திச்சிருப்பீங்க நான் சொல்றேன். எப்படி? இடம், வீடு, வண்டி, வாகனம், வீண் செலவுகள், வீண் கற்பனைகள், பணம், பொருளாதார வருமானத்துல இன்கம்ல ஒரு பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இந்த இட பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், இது மாதிரி ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க. சிறு அலைச்சல்கள் நிறைய இருந்திருக்கும் உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு 1க்கும் 6 ஒரு சுக்கிரபகவான் இங்க இருக்கிறனால, நேரா அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறனால வேலையோட சேஞ்ச் பண்ணலாங்கிற மைண்ட் தாட்டுக்கு நீங்க போயிருப்பீங்க. இந்த வேலையை நான் மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல அது பாருங்க, சந்திரன் வீட்டுல இருக்கிறனால ஒரு குழப்பம் இங்க ஆல்ரெடி வந்திருக்கும். பம்ப வழக்கு பிரச்சனைனா ஒரு ராசிக்கு 8 கூடையவரும் 11 கூடையவர் சேர்ந்து சுக்கிரபகவான் இணையும் போது 8னா இடமாற்றம், ஒரு குழப்பம், தடுமாற்றம், பிரச்சனை, வம்பு, வழக்கு, தடை, தாமதம் ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க. இப்ப பாருங்க, சுக்கிரபகவான் இங்க இருக்காரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. எப்படி? 4ஆம் இடத்துல, அது யாருடைய வீட்டுல? சூரிய பகவான் வீட்டுல உட்காந்துருக்காரு, மறந்துடக்கூடாது. வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல, சூரியன் குரு சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கு. இப்ப 4ஆம் இடத்துல கூட உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன இருக்கும்? குடும்பம், ஃபேமிலி, வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம், குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நீங்க நோக்கி இருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு பயணங்கள் மூலமாக ஒரு வருமானம் வரங்கிற அமைப்பை கொண்டாந்து காட்டுவார். இப்ப இந்த நேரத்துல சொல்றேன். ஏன்னா 4ஆம் இடத்துல பாருங்க, 14ஆம் தேதி வரை தான் இவர் சுக்கிரனுக்கு எதுவும் சேர்ந்திருக்கு. சில பேர் இந்த சுக்கிரனுக்கு எது இணையக்கூடாது.
இணைஞ்சா என்ன, ஒரு மருத்துவ செலவு, ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை, படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை, ஒரு சரியான சிந்தனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 16 நாள் முனைக்கு கண்டிப்பா இருக்காது. ஒரு மேக்ஸிமம் 20 நாள் எடுத்துங்க. நல்ல சிந்தனை உங்கள்ட்ட இருக்காது, ஒரு குழப்பத்துல இருப்பீங்க, ஒரு தடுமாற்றத்துல கண்டிப்பா இருப்பீங்க, வீண் செலவை காட்டும், வீண் அலைச்சலை காட்டும். இது எல்லாமே ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே ரிஷபராசி கிட்ட சொல்லுவாங்க, ஆமாங்கம்பாங்க. எதுவுமே சரியான ஒரு அனுகூலம் இல்ல, உடல் ரீதியா ஒரு சோர்வா இருக்கேன், ஒரு பந்தமா இருக்கேங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துருக்கும். ஆனா கேதுவோட செய்யக்கூடாது. கேதுவோட சேர்ந்தா ஒரு நல்ல சிந்தனை 20-30 நாளா உங்களோட சிந்தனை இருக்காது. மருத்துவ செலவை காட்டும், நிறைய ஒரு தடங்களை காட்டும், நிறைய பிரச்சனை காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா 16ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிரன் நீசமா இருக்கும், 5ஆம் நீசமா இருக்கும். கொஞ்சம் அப்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அப்ப கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கணும் அந்த ரிஷபராசிக்காரன். இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப உங்களுக்கு வருமானத்தை எடுத்து பார்க்கும்போது வருமான ஸ்தானாதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். அவரை வச்சுதான் வருமானம் இப்பைக்கு எப்படி இருக்கும், இந்த மாசம் ஆடி மாசம் எப்படின்னா அவரை வச்சுதான் நம்ம கணக்கிட முடியும். நல்லா பாருங்க, புதன் பகவான் போய் 2ஆம் இடத்துல பாருங்க, ஆட்சி பலத்துல உட்காந்து 21ஆம் தேதி வரை வருமானம் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன் குறை இருக்கா நான் சொல்றேன் தெரியுமா? வருமான ஸ்தானாதிபதி புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல இருந்துறாரு. எப்படி புனர்பூச நட்சத்திரம் குருவோட சாரத்துல போனா அந்த குரு பாருங்க ஒரு முயற்சி ஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல சூரியன் குரு சேர்ந்துருக்கு. அந்த குருபவன் லாபஸ்தானத்தை எங்க 11ஆம் இடத்த ஒரு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வருமான பொருளாதாரம் எந்த ஒரு குறை இல்லாம இந்த ஆடி மாசம் செம்மையா சூப்பரா இருக்கும். ஏதாச்சும் உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, இடத்துலயே, பூமியிலேயே, சொத்துலயே, வண்டியில, வாகனம், ஏதோ ஒரு கேஸ் நடக்குது, எனக்கு என் மேல கேஸ் பதிவா இருக்குன்னா அந்த கேஸ இப்ப அரசாங்கம் மூலமாக நீங்க கேட்டீங்கன்னா உங்க பக்கம் தீர்ப்பா. ஒரு கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் ஆடி மாசம் செம்ம சூப்பரா இருக்கு. ஏன்னா தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம், முயற்சி ஸ்தானத்துல சூரிய குரு சேர்ந்திருக்கு. அதுவும் பாருங்க, பெருங்கொண்ட கேஸ்ல ஜெயிக்கணும்னா 11ஆம் இடம் பலமா இருக்கணும். 11ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கேஸ்ல ஜெயிச்சிருவீங்க. ஏன் அந்த 11ஆம் இடத்தை நம்ம சொல்றோம்? 4ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருந்து நேரம் 9ஆம் இடத்தை பாக்குறால உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து, ஏதோ ஒரு கேஸ் இல்ல திருமணத்துல உள்ள கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்கிறது இந்த ஆடி மாசம் நம்ம எழுதியே கொடுத்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. ஏன்னா கிரகம் அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. சகோதர உறவு, சகோதர உறவு, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் மந்தமா இருக்கும். ஆடி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு மாற்றம் இன்க்ரீஸ் ஆகும். ஆடி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் வேலை கிடைக்காதவங்க வேலைக்கான முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் தூரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு, இல்ல வேலை இடமாற்றம் வைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலையை விட்டுட்டு மறு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய அமைப்போட ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். பார்த்து யாருக்கு இந்த ரிஷபராசி எத்தனை பேர் வேலை இல்லாம தடுமாறுறீங்க, இப்ப மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி, ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த லோன் சாங்ஷன் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கடனை காட்டக்கூடிய கிரகம் எதுனா கடன் பகை இந்த லோன் சார்ந்த சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரத்துல போறாரு. எப்ப? ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உத்திரத்துல போறாரு. உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரிய பகவான் பாருங்க சிவராஜ யோகத்துல லாபஸ்தான சேர்ந்து இருக்கிற. அப்ப எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி நிறைய லோன் உடனே சாங்ஷன் ஆகும். பாத்துக்கோங்க. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. நிறைய பேருக்கு ப்ரொமோஷனுக்கு நீங்க வெயிட் பண்றவங்க கண்டிப்பா ஆல்ரெடி ப்ரொமோஷன் வரும். இல்ல ஆடி 16க்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுப்பாங்க. நிறைய பல வருஷமா ஒரு கம்பெனில இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, நான் வேலையில ஒரு நல்ல ஒரு அனுகூலமா போலாமான்னு நிறைய பேர் வெயிட் பண்றீங்களா? அவங்களாண்டி சொல்றேன். ஏன்னா அதுக்கான கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. ஏன்னா உத்திரத்துல போய் இந்த சுக்கிரபகவான் உத்திரத்துல போறானோ அவர் தான் வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பார்க்க போறாரு, எங்கேயே லாபத்தை பார்க்க போறாரு. அப்ப அவர் உத்திரத்துல போறாரு, அடுத்த அஸ்தத்துல போவாரு, அடுத்து சித்திரையில போவார். கண்டிப்பா உங்க ராசியில் ஆல்ரெடி செவ்வாய் இருக்காரு. எத்தனாம் தேதி வரை இருக்காரு? கரெக்டா 17ஆம் தேதி வரை அங்க இருக்காரு இந்த செவ்வாய் பகவான். அப்ப நிறைய பேருக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ப்ரொமோஷனோ அனுகூலமோ வேலை நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சூப்பரா இருக்கும். திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த ஆடி மாசம் பேசி ஆவணி மாசம் திருமணம் பண்ணிருவீங்க. ஆனா ஆல்ரெடி இப்பவே பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துல தான், ரொம்ப தூரத்துல நீங்க தேடக்கூடாது. ரொம்ப தூரம் தேட வேணாம், பக்கத்துல பொண்ணு வந்துடும். நிறைய திருமண தடங்கள் இருந்தா இப்ப நிறைய பேருக்கு திருமணம் நடக்காதவங்க அந்த ஆடி மாசம் முடிஞ்சோன்னா ஆவணி மாசம் நிறைய பேருக்கு திருமணம் சூப்பரா இருக்கும். ஏன்னா திருமணத்துக்குள்ள அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல போய் சுயசாரம் வாங்கி மிருகசீரத்துல போறதுனால கண்டிப்பா திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு. பாத்துக்கணும். நிறைய பேர் வெளிநாடு மாப்பிள்ள, வெளியூர் மாப்பிளோட வரலாம். அதே மாதிரி வெளிநாடு பொண்ணோட வரலாம், வெளியூர் பொண்ணோட கண்டிப்பா உங்களுக்கு வர சான்ஸ் நிறைய இருக்கு. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய ஒரு மருத்துவ செலவு நிறைய செலவு கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க. இது மாதிரி நடந்துருங்க, கேட்டுக்கோங்க. நான் சொல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் மருத்துவ செலவு நிறைய செலவு வந்து இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய ஜாதக தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். லாட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஜாதகத்தை பார்த்து தசாபதி பதில் கண்டிப்பா லாட்ரி எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் பாருங்க. 5ஆம் இடத்தை போய் சுக்கம் 16ல இருந்து போயிட்டாருன்னா நேரம் 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த குருவாக நேரம் 11ஆம் இடத்துல லாபத்தை வில கிரகம் பாக்குறதுனால நகை வாங்கணும் இல்ல லாட்ரி அடிக்கும். ஆனா ஜாதகம் அந்த தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா அடிக்கும். பாத்து
அதே மாதிரி பாருங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்புகளையும் சரி அரசாங்க சார்ந்த சரி இந்த ஆடி மாசம் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. படிப்புகளையும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு அமைப்பா கொடுப்பாரு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, அரசாங்கமும் நல்ல யோகம் இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரைட்டா பாருங்க, கார்த்திகை சரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் அறிவான குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. ஒரு நட்சத்திரத்தை சூரிய லாபஸ்தானம் எதுவும் சேர்ந்திருக்க, வேலை உதவியில ப்ரொமோஷன் கிடைக்கும், படிப்புகள் இன்க்ரீஸ் ஆகும், திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி ஆகும். எந்த தடங்கும் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு வரவே வராது. நீங்க எழுதியே வச்சுக்கோங்க, ஒரு அரசாங்கம் உங்களுக்கு உதவியே கிடைக்கும் நான் சொல்லுவேன். ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க, வெளிநாடு வெளியூர் வேலை தொழில் உத்தியோகத்துல நல்லா சேஞ்ச், கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா நீங்க எப்பவுமே நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. அடுத்து ரோஹிணியத்துல பிறந்தவங்க ரொம்ப பாசமான குணம் அன்பான குணம் அனுசரிச்சு போகணும் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இனிமே கவலைப்படாதீங்க, ரோஹிணியத்துல பிறந்த எல்லாத்துக்குமே வெற்றியா மாறும். உங்க கற்பனையை கண்டிப்பா விட்டுறாதீங்க, உங்க கற்பனை இப்ப வெற்றியா மாறப்போகுது. கலை கற்பனை இசை வெளிநாடு வெளியூர் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது பூமி வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறணும். ஓப்பனா சொல்றேன், ரோஹிணியத்தை பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த சமையல் கரை அப்புறம் மெயினா அந்த டீச்சிங் துறை இந்த கலை சம்பந்தோட ஃபீல்டு எல்லாமே பட்டை கிளப்புவீங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து மிருகசீடம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான திறமையான குணம் சூப்பரா இருக்கும். மருத்துவ ஃபீல்டு உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் இன்ஜினியர் ஃபீல்டு இருக்கீங்க, எத்தனை பேர் கட்டிட சார்ந்த ஃபீல்டு எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் ஆயுதம் எந்த ஃபீல்டு இருக்கீங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களோட நட்சத்திரத்தை உங்க ராசி இருக்கிறதுனால வேலை தொழில் மாற்றம், வேலை தொழில ஒரு சேஞ்ச் கிடைக்கும், வருமான பொருள் நல்லா இருக்கும், இடம் வாங்குவீங்க பூமி வாங்கி ஒரு கேஸ்ல சேர்ப்பீங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வந்துட்டே இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு.